ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு மார்ச் 22லேருந்து 27 வரைக்கும் நடந்த நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், சங்கீத கலாநிதி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஷீதல் தேவி, நிர்மலா தேவி, சரோஜ்குமாரி, TM கிருஷ்ணா. இதற்கான ஆன்சர் TM கிருஷ்ணா. TM கிருஷ்ணா அவர்களுக்கு தான் 2024க்கான சங்கீத கலாநிதி விருதானது வழங்கப்பட்டிருக்காங்க. தோடூர் மதபூசி கிருஷ்ணா அல்லது TM கிருஷ்ணா அவர்களுக்கு தான் சென்னை மியூசிக் அகாடமியால் சங்கீத கலாநிதி விருது 2024 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. என்னைக்கு கொடுத்தாங்கன்னா மார்ச் 18 அன்னைக்கு. TM கிருஷ்ணா அவர்கள் தனது இசைக்காக மட்டுமல்லாமல் குறிப்பாக இவர் ஜாதி பாகுபாடு மற்றும் சாதிய சார்புக்கு எதிரான அவரது செயல்பாட்டிற்காக இவர் ரொம்பவே பிரபலமானவர். இவர் ஒரு கர்நாடக இசை அமைப்பை சார்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ராணுவம் முதல் அப்பாச்சி படையை எங்கு நிறுவியுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஜோத்பூர், போபால், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. இதற்கான ஆன்சர் ஜோத்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோத்பூரில் தான் நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மி அதோட முதல் அப்பாச்சி படையை நிறுவியிருக்காங்க. அப்பாச்சி தான் உலகத்திலே அதிநவீன பல போர் ஹெலிகாப்டர் ஆகும். இது உலகத்திலே ஒரு ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி கொண்டப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட இது ஒரு நிமிஷத்திலே 128 இலக்குகளை தாக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளது. இது பெரிய அளவிலான ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கே 280 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. டேங்க் ஆஃப் த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்பாச்சி ஏவுகணை. நெக்ஸ்ட், எந்த நாடு WTSA 2024 மற்றும் IMC 2024 நடத்தும்? ஆப்ஷன் பார்க்கலாம். USA, இந்தியா, நேபாளம், வங்காளதேசம். இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் தான் இந்த WTSA மற்றும் IMC 2024 நடத்த போகிறாங்க. இந்தியன் மொபைல் காங்கிரஸ் IMC அதனுடன் இன்டர்நேஷனல் டெலகம்யூனிகேஷன் யூனியன் ITU ஏற்பாடு செய்த மதிப்புமிக்க வேர்ல்டு டெலகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டைஸ்ட் அசம்பிளியானது இந்தியாவில் நடத்த போது 2024. IMC இந்தியன் மொபைல் காங்கிரஸோட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு ஊடகம் மற்றும் தொழில்நுட்ப மன்றமாகும். இது 3 நாள் நடக்கக்கூடிய ஒரு சர்வதேச மாநாடு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்லைன் உள்ளடக்க உண்மை சரிபார்ப்பு யூனிட் கதான் கியா கயா எதன் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். அண்டர் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, நிதி ஆயோக், A மற்றும் B, சிவில் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இதற்கான ஆன்சர் PIB. பத்திரிகை தகவல் பணியகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மத்திய அரசு பத்திரிகை தகவல் பணியகத்தின் உள்ள ஒரு உண்மையான சோதனை பிரிவை அமைத்துள்ளது. இது மத்திய அரசின் உண்மை சரிபார்ப்பு பணியை ஆன்லைனில் உள்ளடக்க உண்மை சரிபார்ப்பு பிரிவு செய்யும். எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா தலைவரான ஆனந்த் நாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அறிக்கை இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது ஃபேக்கா இல்லை அது பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்து அதோட உண்மைத்தன்மையை அறியப்பட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் தளத்தில் இருந்து சப்போஸ் அது ஃபேக் அப்படி இல்லைன்னா பிரச்சாரமாகவோ இருந்தால் அதை நீக்கப்பட்டு உண்மையான இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறாங்க. இது போன்ற செயல்களுக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை, இது தணிக்கையை தவிர வேறில்லை என்றும் அனந்த்நாத் அவர்கள் கூறியுள்ளார். நெக்ஸ்ட், மினிரத்னா நிறுவனத்தின் அந்தஸ்தை சமீபத்தில் பெற்ற நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். பெல், கிரிட் இந்தியா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், செயில். இதற்கான ஆன்சர் கிரிட் இந்தியா, கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க தான் 20 மார்ச் 2024 அன்னைக்கு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் மினிரத்னா டைப்பான ஃபேக்டரி நிலையை அடைந்துள்ளது. ஸ்ரீ SR நரசிம்மன் அவர்கள் தான் கிரிட் இந்தியாவின் தலைவர் மற்றும் டைரக்டர் ஆவார்.
கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிடெட், கிரிட் இந்தியா மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் கீழே சென்ட்ரல் அங்கே யூனியன் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பானது. இது வந்து மினிரத்னா அந்தஸ்தை பெற்றுள்ளது. கிரிட் இந்தியா இந்திய அரசின் மின் அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய மின் பரிமாற்றம் மற்றும் நிர்வாகத்தை மேற்கொள்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த இந்திய இராணுவம் அமைப்பு சமீபத்தில் STEAG-ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்திய நீர் இராணுவம், இந்திய கடற்படை, இந்திய இராணுவம், இந்திய எல்லைப்படை. இதற்கான ஆன்சர் இந்திய இராணுவம், இந்தியன் ஆர்மி தான். ஒரு தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அது பேர் என்னென்னா STEG, சிக்னல் டெக்னாலஜி எவால்வேஷன் அண்ட் அடாப்டேஷன் குரூப். இது மொழி வடிவம் இந்திய இராணுவத்தின் தகவல் தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் எதிர்காலத்தில் எப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது அப்படின்றதை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் மிகவும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை கண்டறிந்து செயல்படுத்துவதே இதோட நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சகி ஆப் என்றால் என்ன? அதன் செயல்பாடு என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இராணுவ வீரர் பாதுகாப்பு, விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பு. இதற்கான ஆன்சர் விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலிருந்து ககன்யான் விண்வெளி பயணத்தில் விண்வெளி வீரர்களுக்காக பல்வேறு பணிகளை செய்வதற்கு உதவும் நோக்கத்துடன் இந்த செயலியானது உருவாக்கப்பட்டுள்ளது. இது விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியம், அவங்களோட ஹெல்த்து மற்றும் அவங்களோட அங்கே ஒர்க் ஜாப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு ஆப். இது வந்து பராமரிக்க உதவும். நெக்ஸ்ட். வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மகிழ்ச்சி குறியீட்டில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். சிங்கப்பூர், ஃபின்லாந்து, சுவிட்சர்லாந்து, USA. இதற்கான ஆன்சர் ஃபின்லாந்து. உலகின் மகிழ்ச்சியான நாடாக தொடர்ந்து 7 முறையாக ஃபின்லாந்து கண்ட்ரி தான் வந்து வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது. டென்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் வந்து 2வது பிளேஸில் இருக்குது. 3வது மற்றும் 4வது இடங்களில் உள்ளது. ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபின்லாந்து, வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபின்லாந்து, செகண்ட் பிளேஸ் டென்மார்க், தேர்ட் வந்து ஐஸ்லாந்து, ஃபோர்த் வந்து ஸ்வீடன். போன டைம் வந்து இந்தியா எந்த பிளேஸில் இருந்ததுன்னா 126வது பிளேஸில் இருந்திருக்கு. இந்த வருஷமும் இந்தியா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் 126வது இடத்துல இருக்குது. ரொம்ப லாஸ்ட் கண்ட்ரி எது வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் குறைவாக இருக்குன்னா ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ரேஷன் இந்திரவதி டேஷுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான், மேகாலயா, பங்களாதேஷ். இதற்கான ஆன்சர் இந்தியா. ஹைதியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றக்கூடியதற்காக தான் இந்த ஆப்ரேஷன் இந்திரவதி அப்படின்றத நம்ம யூனியன் கவர்மெண்ட் சொல்லி போட்டிருக்காங்க. இதன் மூலமாக இந்திய குடிமக்களை வெளியேற்ற இந்தியா இந்திரவதி அப்படின்ற ஆப்ரேஷனை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். ட்ரைலேட் 2024 கடல்சார் பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படும்? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா, இந்தியா, இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, பிரேசில், அமெரிக்கா. இதற்கான ஆன்சர் இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா. இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா IMT, இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா. ட்ரைலேட் பயிற்சியின் 2வது பதிப்பு தான் இப்போ நடந்துட்டுருக்கு. என்னையிலேருந்துன்னா மார்ச் 21 29 வரைக்கும் நடக்க போகுது. இது வந்து இந்திய கடற்படை கப்பல்கள், இதில் நம்ம இந்தியாவிலேருந்து எந்த கடற்படை கப்பல் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதுன்னா INS டிர் மற்றும் INS சுஜாதா. இந்த 2 கப்பல் தான் வந்து இந்த ட்ரைலேட் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எர்த் அவர் யாருடைய முன்முயற்சி? ஆப்ஷன் பார்க்கலாம். UNEP மற்றும் யுனெஸ்கோ, WWF, IMF, வேர்ல்ட் பேங்க். இதற்கான ஆன்சர் WWF. ஒவ்வொரு வருஷமே ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பங்கேற்பாளர்கள் 1 மணி நேரம் விளக்குகளை வந்து அணைக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த எர்த் ஆர் அப்படின்றது. இது வந்து காலநிலை கிளைமேட் மாற்றம்
கிளைமேட் மாற்றம் மற்றும் பூமியை வந்து காப்பாற்றுவதற்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆகும். எர்த் அவர் அப்படின்றது 2007ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டு வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சரின் வருடாந்திர முன்முயற்சி தான் இந்த எர்த் அவர் அப்படின்றது. 2007லேருந்து இதை நம்ம தொடங்கப்பட்டிருக்கோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா யுனைட்டிங் ஃபார் அவர் ஒன் ஷேர்டு ஹோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் விவாதிக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். 2001, 1948, 2020, 1970. இதற்கான ஆன்சர் 2001. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஷாங்காய் கோஆப்ரேஷன் தொடக்க மன்றத்தின் 4வது பதிப்பு தான் வந்து மார்ச் 2024 அன்னைக்கு நடக்க போகுது. எங்கன்னா நியூ டெல்லியில் தான் இது நடக்க போகுது. இந்த அமைப்பானது யுரேஷியாவின் அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ அமைப்பாகும். இதோட தலைநகம் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்கில் தான் இந்த ஷாங்காய் SCOக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்கில் தான் இருக்குது. இதோட உறுப்பினர்கள் யார் யாருன்னா 8 நாடுகள். எதுனா கஜகஸ்தான், சீனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024 ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். தென்கொரியா, இந்தியா, USA, ஜெர்மனி. இதற்கான ஆன்சர் தென்கொரியா. ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாட்டின் 3வது பதிப்பில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றியுள்ளார். சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாட்டில் உரையாற்றிய போது ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாடு என்று முயற்சி அமெரிக்க ஜனாதிபதியால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா இதுக்கான தீம் டெமோக்ரஸி, ஜனநாயகம் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். எந்த நாடு சமீபத்தில் மரபணு மாற்றப்பட்ட சிறுநீரகத்தை பன்றியிலிருந்து உயிருள்ள மனிதனுக்கு மாற்றி அமைத்துள்ளது? இதுக்கான ஆன்சர் USA. அமெரிக்காவில் தான் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து வெற்றிகரமாக ஒரு மரபணு மாற்றப்பட்ட பன்றியோட சிறுநீரகத்தை வந்து 62 வயதுள்ளவர்களுக்கு வந்து மாற்றியுள்ளார். இது வந்து பாஸ்டனில் உள்ள மாசசூட்ஸ் பொது மருத்துவமனையில் ஒரு வரலாற்று முன்னேற்றத்தை குறிக்கிறது. முந்தைய முயற்சிகளை போல இல்லாமல் பன்றியோட சிறுநீரகங்கள் தற்காலிகமாக மூளை இறந்த நன்கொடையாளர்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டன. இது முதல் முறையாக ஒரு பன்றி சிறுநீரகம் வந்து உயிருள்ள ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நோயாளி குணமடைவதற்கான நம்பிக்கைக்குரிய அறிகுறிகளை காட்டியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே பாலின தம்பதிகளுக்கு குறிப்பிட்ட உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை வழங்கக்கூடிய சட்ட அந்தஸ்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். இணைந்து வாழும் உரிமைகள், சிவில் யூனியன், LGBT உரிமைகள், திருமணம் அல்லாத உறவு உரிமைகள். இதற்கான ஆன்சர் சிவில் யூனியன். சிவில் யூனியன் அப்படின்னா என்னென்னா ஒரே பாலின தம்பதிகளுக்கு பொதுவாக திருமணமான தம்பதிகளுக்கு வழங்கக்கூடிய குறிப்பிட்ட உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை அனுமதிக்கக்கூடிய சட்ட நிலையை குறிக்கிறது இந்த சிவில் யூனியன் அப்படின்றது. இந்த சிவில் தொழிற்சங்கங்கள் பொதுவாக திருமணமான தம்பதிகளுக்கு வழங்கப்படும் பரம்பரை உரிமைகள், வாழ்க்கை துணைவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் போன்ற உரிமைகளுடன் இருக்கும். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சந்திரசூட் CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களின் தலைமையிலான 5 பெஞ்ச் நீதிபதிகள் 5 ஜட்ஜஸ் பெஞ்சோட இந்த ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்க அங்கீகரிப்பதற்கான தொடர்பான மனுக்களை வந்து விசாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.